இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாட் மாகாணத்தில் பேருந்து விபத்தில் 10 வயது சிறுவன் பலி. சுவிட்சர்லாந்தில் அதிகரிக்கும் சட்டவிரோத மனித கடத்தல்கள். எச்சரிக்கை, சுவிஸ் போஸ்டிலிருந்து வந்ததாக கூறும் போலி கடிதங்கள். சுவிஸில் சமூக வலைத்தளத்தில் தொல்லை கொடுத்தால் சட்ட நடவடிக்கை. சுவிஸ் மக்களுக்கு காலநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா? எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன. கணக்கியல், வரி விதிப்பு, ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம். இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். தொடர்புகளுக்கு 0762000483. தொடர்பான விரிவான செய்திகள். செவ்வாய்க்கிழமை மாலை வாட் மாகாணத்தில் ஃபோரலில் ஒரு சோகமான விபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு ஒரு 10 வயது சிறுவன் ஒரு தபால் பஸ்ஸில் மோதுண்டு பலியாகியுள்ளார். அவரை காப்பாற்ற முயற்சித்த போதிலும் சிறுவன் பலத்த காயம் காரணமாக சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தான். வாட் கண்டோனல் காவல்துறையின் முதற்கட்ட தகவல்களின்படி பேருந்து ஓட்டுநர் நியமிக்கப்பட்ட பகுதியில் யூ டர்ன் செய்ய முற்பட்ட போது அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது பேருந்து மோதியது. இந்த துயர சம்பவம் எப்படி ஏன் நடந்தது என்பதற்கான சரியான விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. துல்லியமான சூழ்நிலைகளை தீர்மானிக்கவும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தவும் பொது வழக்குரைஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குழந்தைகள் அதிகம் கூடும் பகுதிகளுக்கு அருகில் சாலை பாதுகாப்பை உன்னிப்பாக கவனிக்குமாறு பெற்றோர்களும் அதிகாரிகளும் அழைப்பு விடுக்கின்றனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க அனைவரும் விழிப்புடன் இருப்போம். சுவிஸ் போஸ்ட் என்ற போலி கடிதங்கள் தற்போது பரவி வருவதாக ஒப்வால்டன் போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த கடிதங்களில் QR குறியீடு உள்ளது. அத்துடன் பெறுநர்களிடம் பணம் செலுத்தும்படி கேட்கப்பட்டுள்ளது. இந்த கடிதங்களில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டாம். அதை ஸ்கேன் செய்வது நிதி மோசடி அல்லது பிற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். கடிதத்தில் கேட்கப்பட்டுள்ளபடி பணம் எதுவும் அனுப்ப வேண்டாம். இது ஒரு மோசடி. எனவே அவ்வாறான கடிதங்களை நீங்கள் பெற்றால் அதற்கு பதிலளிக்காமல் அதனை அழித்து விடவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மோசடி ஏற்கனவே இந்த வார தொடக்கத்தில் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி நடவடிக்கைகளுக்கு பலியாகாமல் இருக்கவும் மக்கள் விழிப்போடு இருக்கவும் அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்கள் அத்தகைய கடிதத்தை பெற்றால் அல்லது நிச்சயமற்றதாக உணர்ந்தால் உதவிக்கு நேரடியாக சுவிஸ் போஸ்ட் அல்லது போலீஸை தொடர்பு கொள்ளவும். நிதி இழப்புகளை தடுக்கவும் சமூகத்தை பாதுகாக்கவும் இந்த எச்சரிக்கையை சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்வது பலரை இவ்வாறான மோசடிகளில் இருந்து தப்பிக்க வைக்க உதவும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சுவிட்சர்லாந்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், குறிப்பாக ஆட்கடத்தல் மூலம் சுவிட்சர்லாந்து அதிக சிக்கல்களை எதிர்கொள்கிறது. இது இப்போது ஐரோப்பாவில் வேகமாக வளர்ந்து வரும் சட்டவிரோத வணிகமாகும். பெடரல் ஆபீஸ் ஆஃப் போலீஸின் அறிக்கை பிரச்சனை எவ்வளவு தீவிரமானது என்பதை காட்டுகிறது. உலகளாவிய நெருக்கடிகள் மற்றும் அதிகரித்து வரும் இடம்பெயர்வு ஆகியவை கடத்தலை மிகவும் பொதுவானதாக ஆக்குகிறது என்று ஃபெட்போல் கூறுகிறது. யூரோபோல் படி 54 கடத்தல் குழுக்கள் ஐரோப்பா முழுவதும் வேலை செய்கின்றன. இந்த குழுக்கள் புலம்பெயர்ந்தோரை ரகசியமாக எல்லைகளுக்குள் கொண்டு செல்வதற்காக பணம் எடுக்கின்றன. இந்த பிரச்சனையை நிறுத்த சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்து செயற்படுகிறது. ஷெங்கன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து இதற்கு உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடத்தல்காரர்கள் புலம்பெயர்ந்தவர்களிடம் வழி மற்றும் அபாயங்களை பொறுத்து 100 முதல் ஆயிரக்கணக்கான பிராங்குகள் வரை வசூலிக்கின்றனர். சுவிட்சர்லாந்து இவ்வகையான மக்கள் கடத்தலை தடுக்க கடுமையாக உழைத்து வருகிறது. ஆனால் அது வளர்ந்து வரும் பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த குற்றங்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களை சுரண்டுகின்றன. அத்துடன் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவால்களை உருவாக்குகின்றன எனவும் கூறப்படுகிறது. பிரெஞ்சு பிரீமியம் தொலைக்காட்சி சேனலான கேனல் பிளஸ் பல நாடுகளை விட சுவிட்சர்லாந்தில் திருட்டு மிகவும் பொதுவானது என்று வெளிப்படுத்தியுள்ளது. சேனல் நடத்திய கருத்து கணிப்பில் சுவிட்சர்லாந்தில் 76% டிவி பார்வையாளர்கள் திருட்டு உள்ளடக்கத்தை பார்க்கிறார்கள். இது பிரான்சுடன் ஒப்பிடுகையில் மிக அதிகமாகும். பிரான்சில் உள்ள பார்வையாளர்களில் 24% பேர் மாத்திரமே இதை செய்கின்றனர். முக்கிய பிரச்சனை ஹேக் செய்யப்பட்ட IPTV பெட்டிகளை பயன்படுத்துவதே ஆகும். இந்த சாதனங்கள் சட்டபூர்வமாக விற்கப்படுகின்றன. ஆனால் பயனர்கள் பெரும்பாலும் சிறப்பு மென்பொருளை நிறுவி டிவி சேனல்களை இலவசமாக பெறலாம். பொதுவாக சந்தா தேவைப்படும் விளையாட்டு மற்றும் திரைப்படங்களை பார்ப்பதற்கு இவ்வாறான சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி இலவசமாக பார்க்கின்றனர். கேனல் பிளஸ் நிறுவனம் ட்ரிபியூன் டி ஜெனிவாவுக்கு அளித்த போட்டியில் பலவீனமான பதிப்புரிமை சட்டங்களை கொண்ட சுவிட்சர்லாந்தை கடுமையாக விமர்சித்தார்.
கடுமையான சட்டங்கள் நாட்டில் அதிக அளவிலான கொள்ளையை குறைக்க உதவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சட்டவிரோத IPTV பெட்டிகளை பயன்படுத்துபவர்கள் ஹேக் செய்யப்படுவதற்கான அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் என்று கேனல் பிளஸ் எச்சரிக்கிறது. இந்த சாதனங்கள் பயனர்களின் தனிப்பட்ட தகவலை அம்பலப்படுத்தும் அல்லது அவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும் எனவும் எச்சரிக்கின்றனர். கேளிக்கை துறையையும் பொதுமக்களையும் சட்டவிரோத ஸ்ட்ரீமிங்குடன் தொடர்புடைய அபாயங்களிலிருந்து பாதுகாக்கவும் வலுவான விதிமுறைகளும் விழிப்புணர்வும் தேவை எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். ரவி கோல்ட் ஜுவல்லரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு பெறுமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள். புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும், செய்கூலி சேதாரமின்றி தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள். ரவி கோல்ட் ஜுவல்லரி, ஜோசப் ஸ்ட்ராசர் 105 8005 ஜூரிச். அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா? இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓம்னி சர்வீஸ், உங்கள் நம்பிக்கையின் பங்காளி. அலையுங்கள் 078 311 1584. ஒருவரை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி சமூக ஊடகம் வாயிலாகவோ தொடர்ந்து தொல்லை கொடுத்தல் இனி குற்றம் என சுவிட்சர்லாந்து சட்டம் கொண்டு வரவுள்ளது. ஒருவரை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி சமூக ஊடகம் வாயிலாகவோ தொடர்ந்து தொல்லை கொடுத்தல் ஸ்டால்கிங் என அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டால்கிங் ஒரு குற்றம் எனும் வகையில் சட்டம் ஒன்றை கொண்டு வர சுவிட்சர்லாந்து திட்டமிடுகிறது. இந்த ஸ்டால்கிங் மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான செலின் வாரா தெரிவித்துள்ளார். குறிப்பாக பெண்கள், 15 வயதினர் மற்றும் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் இந்த ஸ்டால்கிங் பிரச்சினையால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வாதம் ஒன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் இந்த ஸ்டால்கிங் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த பின் மசோதா சட்டமாக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து மக்களுக்கு காலநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் தாழ்நில பகுதிகளில் மழை மற்றும் பனிப்பொழிவு நிலைமை ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளைய தினம் கிழக்கு மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளில் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும் எனவும் அநேக பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மலைப்பாங்கான பகுதிகளில் கூடுதல் அளவில் பனிப்பொழிவு காணப்படும் என கூறப்படுகிறது. பனிப்பொழிவு காரணமாக வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் இருக்கும் எனவும் போக்குவரத்து செய்பவர்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்காலத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனுக்கு சுவிட்சர்லாந்து தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை வழங்கும் என அறிவித்துள்ளது. சேதமடைந்த எரிசக்தி உட்கட்டமைப்பை மீட்டெடுக்க உதவுவதற்கும், தங்குமிடங்களை சரி செய்வதற்கும், அத்துடன் அவசர மனிதாபிமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் என சுவிஸ் அரசாங்கம் 45 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை ஒதுக்கியுள்ளது. யுக்ரைனின் முக்கியமான உட்கட்டமைப்பு மீதான ரஷ்ய தாக்குதல்கள் மில்லியன் கணக்கான மக்களுக்கு மின்சாரம், வெப்பம் மற்றும் தண்ணீர் இல்லாமல் சீர்குலைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் எரிசக்தி உற்பத்தியில் 50% அதிகமானவை அளிக்கப்பட்டுள்ளது என்று சுவிஸ் மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் உதவியானது சுவிஸ் வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்புக்கான ஏஜென்சி மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இடம்பெயர்ந்த மக்கள் மற்றும் போர் முனைக்கு அருகில் வசிப்பவர்கள் வெப்பமூட்டும் பொருட்கள், குளிர்கால ஆடைகள் மற்றும் காப்பிடப்பட்ட தங்குமிடங்களை பெறுகின்றனர். இந்த 3வது குளிர்கால போரின் போது அவசர தேவைகளை நிவர்த்தி செய்ய உள்ளூர் அதிகாரிகள், UN அமைப்புகள் மற்றும் பிற கூட்டாளர்களோடு இணைந்து பணியாற்றுவதும் முயற்சிகளில் அடங்கும். கடந்த 2 ஆண்டுகளில் யுக்ரைனில் குளிர்கால உதவிக்காக சுவிட்சர்லாந்து ஏற்கனவே 84.5 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலவிட்டுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது என்றாலும் நோர்வே போன்ற பிற நாடுகள் சிறிய மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் பெரிய உதவி பொதிகளை வழங்கியுள்ளன. அக்டோபரில் யுக்ரைனின் குளிர்கால நிவாரணத்திற்கென 233 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை நோர்வே உறுதியளித்தது. சுவிட்சர்லாந்தின் முயற்சிகள் ஒரு சவாலான போர் சூழலில் மற்றொரு குளிர்காலத்தை தாங்கும் யுக்ரைனிய மக்களின் துன்பத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஜெனீவா கிராண்ட் கவுன்சில் கூரைகளில் சோலார் பேனல்களை நிறுவுவதை எளிதாக்குவதற்கு வாக்களித்துள்ளது. சோலார் பேனல்களை கட்டாயமாக்கும் முயற்சியை பசுமை லிபரல் கட்சி முன்மொழிந்த பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் கட்டாய நிறுவல் மிகவும் தீவிரமானது என்று கவுன்சில் முடிவு செய்தது. புதிய மிகவும் நெகிழ்வான விதிகளின் விளைவாக ஜெனீவாவில் உள்ள பெரும்பாலான கூரைகளில் சோலார் பேனல்களை நிறுவ சிறப்பு அனுமதி தேவையில்லை. இந்த நடவடிக்கை அதிகமான மக்கள் சூரிய சக்தியை பயன்படுத்த ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஆண்டுகளில் சூரிய சக்தியிலிருந்து 30% மின்சாரத்தை உற்பத்தி செய்வதை ஜெனீவா நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்த மாற்றமானது அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு படியாகும். பசுமை தாராளவாதிகள் இப்போது தங்கள் கடுமையான திட்டத்தை திரும்ப பெறலாம். ஏனெனில் கவுன்சிலின் முடிவு அதிக நடைமுறையில் சோலார் பேனல் பயன்பாட்டை ஆதரிக்கிறது.
இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.